ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ வந்து வெளி வந்திருக்கு. ஸோ இது வந்து இணையதளத்தில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் நம்மளோட லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான உருவாகிட்டு இருக்கு இந்த திரைப்படம் தான் கூலி. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்துக்கு செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட போன திரைப்படமான வேட்டையின் திரைப்படம் வந்து அந்தளவுக்கு சரியாக போகலை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ அதனாலேயே வந்து அடுத்த திரைப்படமான கூலி திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏராளமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு கம்பேக் திரைப்படமாக இருக்கும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு கம்பேக் திரைப்படமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படம் வந்து மும்மரமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கம்மிங் டிசம்பர் டு ஜான்வரி இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க அப்படின்றது அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 2 months டைம் எடுத்துகிட்டு திரைப்படத்தை வந்து May 1 உழைப்பாளர் தினத்தை அன்னைக்கு வந்து ஸோ நம்மளோட கூலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து லோகேஷ் கனகராஜ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேட்டை. ஸோ இதை பற்றி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட பேசுறதுக்கு வந்து அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அஃபிஷியலான போஸ்டரோடு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ May 1 தான் நம்மளோட கூலி திரைப்படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு.